மார்க்கோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ட்ரீமே எப்படியாவது சைனாவில் ஃபேஸ்புக்கை கொண்டு போகணுங்கிறது தான். சைனீஸ் லீடர்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. என்ன ட்ரை பண்ணி எப்படி முட்டி மோதினாலும் மார்க்கை ஒரு ஆளாக கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. அது அவரோட ஈகோவை ரொம்பவே ப்ரூஸ் பண்ணுது. அவரை எங்கேயாவது மீட் பண்ணணும், பிரேசிலில் நடந்த ஒரு பெரிய மாநாட்டில் போய் மீட் பண்ணணும்னு போனாங்க. அப்படிங்கிறப்போ இவர் மீட் பண்ணுறதுக்கான பிளான் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கனாலேயே அப்போது இருந்த இப்போ சைனாவோட பிரதமர் வந்துட்டு இவரை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அவாய்ட் பண்ணுறாரு. அதெல்லாம் பயங்கர ஹர்ட்டிங்காக கட்டுப்பாகுது மார்க்குக்கு. என்னவாது செஞ்சு உன் கண்ட்ரியில் இதை நான் லான்ச் பண்ணுறேன் பாரு அப்படின்னு வெறி பிடிச்ச மாதிரி நிற்கிறாரு. அப்படி தான் சைனாவோட பேச்சுவார்த்தை நடத்தி அதை நடத்தணும்னா சைனீஸ் கவர்மெண்ட் நிறைய ரூல்ஸ் வைக்கிறாங்க. எல்லா டேட்டாவையும் அவங்க கிட்ட கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்கள எதிர்க்கிற எதிர்ப்பாளர்களெல்லாம் வந்துட்டு நீக்க சொன்னால் நீக்க முடியணும். இது எல்லாத்துக்குமா ரெடியாக இருந்துச்சு ஃபேஸ்புக் அப்படின்னா லான்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு. மார்க் வந்து அவங்க என்ன சொன்னாலும் செய்யுங்கன்னு சொல்லிடுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஒரு ஆளும் கட்சி இருக்காங்க, ஒரு எதிர்கட்சின்னு ஒருத்தர் இருக்காங்க. இந்த சிஸ்டம் கிடையாது சைனாவில். பட் ஸ்டில் சைனீஸ் கவர்மெண்ட்டை எதிர்க்கிற யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு திட்டம் திட்டுறாங்க, அதை பற்றி ஃபேஸ்புக்கில் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த டேட்டா அவங்களுக்கு போகணும். ஃபேஸ்புக்கில் அவங்கள பற்றி ஏதாவது ஒன்றத்தை எதிர்த்து ஒரு கருத்தை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டை எடுக்கணும்னா உடனே வந்துட்டு அதிகாரத்தில் இருக்கிறவங்களால அதை எடுக்க. அதோட மட்டும் இல்லாமல் சைனாவில் இருக்கிற யாரோ ஒரு யூசருக்கு இந்தியாவிலேருந்து யாராவது ஒருத்தங்க மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னா இந்தியாவிலேருந்து என்ன மெசேஜ் வந்தது, யார் அனுப்புகிறாங்கங்கிற டேட்டாவும் அவங்களுக்கு வேணும். இது எல்லாமே லா படி செய்யக்கூடாத விஷயங்கள். ஆனால் கவர்மெண்ட் சொல்லுது அங்கே லான்ச் பண்ணியே ஆகணுங்கிறதுக்காக செய்கிறதுக்கு ஃபேஸ்புக் தயாராக இருக்குது. ஃபேஸ்புக் சைனாவில் மட்டும் என்டையர்லி டிஃப்ரென்ஸ். ஒரு ஏரியாவில் மட்டும் ஃபேஸ்புக்கை பிளாக் பண்ண முடியணும்னா ஒரே ஒரு பட்டனை தட்டினா பிளாக் பண்ணிட முடியணும். அப்படிங்கிறது வரைக்கும் நிறைய ரூல்ஸை போட்டு தான் சைனீஸ் வந்துட்டு ஃபேஸ்புக் அலோவ் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஸோ அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் நடுவில் பசிபிக் பெருங்கடலில் அடியில் வந்துட்டு டைரெக்டாக பிஓபி பாயிண்ட் டு பாயிண்ட்னு சொல்லக்கூடிய லைன்ஸ் போடுறாங்க டேட்டாவை இது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்காக. இதில் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா யூஎஸில் பர்டிகுலராக நேஷனல் செக்யூரிட்டிக்கு த்ரெட்டு, அதாவது தேசிய பாதுகாப்புக்கே பெரிய பிரச்சனையாக போகுது. அதனால் எங்களுக்கு இந்த டேட்டா வேணும்னு யூஎஸ் கவர்மெண்ட் கேட்டப்போ மார்க் தரவே முடியாது, இது எங்கள் பாலிசிக்கு எதிரானது, எங்கள் யூசர்ஸ்க்கு எதிரானது, நாங்கள் தரமாட்டோம்னு சொல்லி சண்டை போடுறாரு. இப்போ சைனாவில் இதெல்லாம் லான்ச் பண்ணுறாங்க, இதுக்குள்ளார இத்தனை இருக்குன்னு தெரிகிறப்போ இந்த விஷயம் எதுவுமே வெளியில் லீக் ஆகலை. ஆனால் லீக் ஆகிறதுக்கு முன்னாடியே யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு டவுட் வந்துட்டு ஒன் ஆஃப் த செனட்ஸை வச்சு மார்க்கை கேள்வி கேட்குறாங்க. மார்க்குக்கு எந்த கேள்வி கேட்டாலும் எப்படி டிப்ளமேட்டிக்காக பொய்யான ஆன்சரை உண்மை மாதிரி சொல்லணுங்கிறதுக்கு ட்ரைனிங்கே கொடுக்குறாங்க. ஃபேஸ்புக்கில் உட்கார வச்சு இந்த கேள்விக்கு இதுதான் ஆன்சராக சொல்லணும்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்க. செனட் கேட்குற எல்லா கொஸ்டினுக்கும் மேக்ஸிமம் மார்க் வந்து பொய் சொல்லியிருக்காரு, இல்லை உண்மை மாதிரி பொய்யை திருச்சி சொல்லியிருக்காரு. சைனா கவர்மெண்ட்க்கு நீங்கள் டேட்டா கொடுக்குறீங்களா அப்படின்னா ஃபேஸ்புக் எங்கள் பாலிசியை தாண்டி எதுவும் செய்யலை, அந்த நாட்டுக்கான லா என்னவோ அதை தான் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா அவங்களோட சொந்த நாட்டோட பாதுகாப்புன்னு வந்தால் கூட டேட்டா கொடுக்க மாட்டேன்னு சண்டை போட முடியறவங்களால எனக்கு லாபம், ஏன்னா சைனாவில் இதை லான்ச் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கேட்கும்போது எல்லா டேட்டாவையும் கொடுக்குறாங்க. சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கு சைனா டேட்டாவை தாண்டி வெளிநாட்டுக்கு சம்மந்தமான டேட்டா ஏதாவது போகுதான்னு கேட்கறதுக்கு இல்லவே இல்லைன்னு மார்க் மறுக்கிறாரு. அது உண்மை கிடையாது. சைனா கவர்மெண்ட்டோட ஒன் ஆஃப் த டிமாண்டே சைனீஸில் இருக்கிற அதாவது சைனீஸ் பீப்புள் யாருக்கு வெளிநாட்டிலேருந்து மெசேஜ் வந்தாலும் அந்த மெசேஜும் அதை அனுப்புகிறவங்களோட டேட்டாவும் சைனாவுக்கு போகணுங்கிறது தான். இது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது வந்துட்டு நீங்கள் இது ஒரு தேசிய பாதுகாப்புன்னு யோசிக்கும் போது உங்களுக்கு புரியும். ஏன் இவ்வளோ தீவிரமாக சைனாவில் இதை லான்ச் பண்ணுறதுக்கு மார்க் நிற்கிறாருன்னு கேட்டப்போ மார்க் சொன்ன ஆன்சர், ஃபேஸ்புக் வந்து ரொம்ப லோவாக பெர்ஃபார்ம் பண்ணுற கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக வேர்ல்டில் ரஷ்யாவோட 10% யூசர்ஸ் சைனாவில் கிடைச்சா கூட அது அவங்களுக்கு பெரிய லாபம். பிகாஸ் ஆஃப் த பாப்புலேஷன், அங்கே இருக்கிற மக்கள் தொகை அவ்வளோ ஜாஸ்தி. அதில் ஒரு 10% மக்கள் வந்துட்டு யூஸ் பண்ணால் கூட அதுலேருந்து வர அட்வர்டைஸ்மெண்ட் ரெவென்யூஸ் ஆகட்டும், மற்ற ப்ராஃபிட் ஆகட்டும், அது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அகெயின் பணம் வேணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இதுக்கப்புறம் புக்கில் ரொம்ப பெருசாக பேசப்பட்ட விஷயம் 2015 யூஎஸ் எலெக்ஷன். முதல்ல ட்ரம்ப் வந்து அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றதுக்கு அதுக்கு முழுக்க ஃபேஸ்புக் மட்டுமே காரணம்னு சொல்லி சாரா சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது, புக்கில் இருந்ததை மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஸோ ஃபேஸ்புக் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டார்கெட்டட் ஆட்ஸ், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம யாராவது ஏதாவது பற்றி கான்வர்சேஷன் பேசினா கூட அதை வந்து அதுலேருந்து இருக்கிற கீவேர்ட்ஸை எடுத்துக்கிட்டு அது சம்மந்தமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸை நமக்கு காட்டுது இல்லையா. இதை மாதிரி பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளோட டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணுறாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கிற கருப்பு இன மக்கள் ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ அவங்க யாருக்கு ஓட்டு போடுறாங்க? ட்ரம்ப்புக்கு ஆப்போசிட்டாக நிற்கிற ஹிலாரிக்கு ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட ஃபேஸ்புக் டேட்டாவை மட்டும் தனியாக எடுத்துட்டு அவங்களுக்கு மட்டும் ஹிலாரி எப்போவோ கருப்பு இன மக்களை பற்றி தப்பாக பேசின வீடியோவை காட்ட வேண்டியது. ஸோ அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா இவனும் சரியில்லை அவனும் சரியில்லை, இதை பண்ணியே முக்காவாசி கருப்பு இன மக்கள் வந்துட்டு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் மக்கள் வந்துட்டு
அந்த எலெக்ஷன்ல ஓட்டே போடாம இருந்திருக்காங்க. அதுதான் ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கான ஒன் ஆஃப் த ரீசனா இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாம ட்ரம்ப் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் மனிய அவர பத்தின அட்வர்டைஸ்மெண்ட்ஸ Facebookல கன்டினியூவஸா காட்டுறதுக்கு செலவு பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே அவர எதிர்த்துட்டு இருந்தவங்களுக்கு கூட அவர நல்லவர் மாரி ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரியான எல்லா தவறான மெசேஜஸையும் பரப்பியிருக்கு. அதாவது அதில காட்டுனது வந்து ஒரு 100 அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குன்னா, அதில 10 தான் உண்மையான அட்வர்டைஸ்மெண்ட். மீதி 90ம் பொய்யான செய்திகள். ட்ரம்ப பத்தின பொய்யான செய்திகள், ஹிலாரிய பத்தின பொய்யான செய்திகள். ட்ரம்ப்ப பத்தின பொய்யான செய்திகள் வந்து அவர நல்லவரா காட்டுறதுக்கும், ஹிலாரிய பத்தின பொய்யான செய்திகள் அவங்கள கெட்டவங்களா காட்டுறதுக்கும், டார்கெட்டடா அட்வர்டைஸ்மென்ட் பண்ணி அந்த எலெக்ஷன்ல ட்ரம்ப்ப ஜெயிக்க வச்சிருக்காங்க. ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் மத்த எல்லாருக்குமே Facebook எவ்ளோ பவர்ஃபுல்லான டூலுங்கிறதே புரிய வந்திருக்கு. 2015ஓட எலெக்ஷன் யுஎஸ் எலெக்ஷனையே தலைகீழ மாத்துற அளவுக்கான தலையெழுத்தே மாத்துற ஒரு நாட்டோட தலையெழுத்தே மாத்துறதுக்கான பவர் இது கையில இருக்குங்கிறது மத்த நாட்டு அதிபர்களுக்கெல்லாம் புரிய ஆரம்பிக்குது. யுஎஸ் எலெக்ஷன் முடிஞ்ச கொஞ்ச நாள்ல பிரேசில்ல நடக்கிற ஏதோ ஒரு மாநாட்டுக்கு மார்க் வந்து சாரா இன்னும் அவங்க டீமோட கிளம்பி போறாரு. போற இடத்துல எல்லாரும் எப்படி வந்துட்டு ஒரு ஜனநாயக நாட்டுல இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்னால ஒருத்தரை ஜெயிக்க வைக்கலாம், அது தப்பு இல்லையான்னு கேள்வி கேட்பாங்கன்னு சாரா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தா எல்லா அதிபர்களும் மார்க்குக்கு சோப்பு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் கையை பிடிச்சி முத்தம் மட்டும் தான் கொடுக்கல. ஹீ இஸ் அ கிங் மேக்கர். இவர் நினைச்சா என் நாட்டில் என்ன ஜெயிக்க வைக்க முடியும், அப்படி இல்லை நினைச்சா என்ன தோக்க வைக்க முடியுங்கிற பயம் இருந்ததுனால மார்க்குக்கு போயிட்டு ரொம்ப சப்போர்ட்டிவா சூப்பரா பண்ணிட்டீங்க செஞ்சிட்டீங்கன்னு பேசினதை பார்த்தோன்னே சாராவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. இப்படி பேசாம இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எல்லாம் உங்களால தான் நடந்திருக்கு, நீங்க செஞ்சது மாறலி தப்புன்னு எதிர்த்து பேசின ஒரே அதிபர் ஒபாமா மட்டும்தான். அது அவர் நேரடியா மார்க்கிட்டே சொல்லியிருக்காரு. மார்க்குக்கு அது பயங்கரமா கோவத்தை கொடுத்திருக்கு. ஆனா ரீடர்ஸ், இதை படிச்ச ரீடர்ஸ் புக் ரிவ்யூ பேஜ்ல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சொல்ல போனா 2011 எலெக்ஷன்ல ஒபாமாவே இப்படிதான் ஜெயிச்சாருன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அப்ப Facebook 2015ல இருந்த அளவுக்கு ரொம்ப பாப்புலராவோ ஃபேமஸாவோ இல்லைங்கிறதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். இவங்க எல்லாரும் கொடுக்குற மரியாதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மார்க் மண்டையில ஏறுது. அந்த பிரேசில்ல இருந்து திரும்ப வரும்போது மார்க் வந்துட்டு பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு அவர் நிக்கிறத பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நான் இந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் போறேன், இவங்களோடலாம் பழக போறேன், எனக்கு ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணுங்க, அமெரிக்கா ஃபுல்லா இது டூர் அரேஞ்ச் பண்ணுங்க. அவர் சொல்ற அந்த டூர் எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எப்படி போகணுங்கிறத பார்த்தா டிஃபால்ட்டா பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ல நிக்கிற பிரசிடென்ட் கேண்டிடேட் என்னென்னலாம் பண்ணுவாங்களோ, அங்க போய் டிராக்டர் ஓட்டுறது, ஏழைகளோட உட்காந்து சாப்பிட்றது, ஸ்கூல்ல போய் மற்றவங்களை மீட் பண்றதுன்னு என்னெல்லாம் செய்வாங்களோ அதெல்லாம் செய்யணும்னு அவர் டிமாண்ட் பண்றாரு. அதை ஒரு கட்டத்தில் செய்யவும் செய்யறாரு. அந்த ஐடியாவை ஏன் ட்ராப் பண்ணாரு, அவர் ஏன் அடுத்த எலெக்ஷன்லாம் பிரசிடென்சியலுக்கு நிக்கல அப்படிங்கறத பத்தி புக்ல சொல்லல. ஆனா இப்படி ஒரு ஐடியா மார்க் மண்டேல இருந்துச்சு, இதெல்லாம் அவர் கொஞ்ச நாள் செய்யவும் செஞ்சாருங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையானது என்னன்னா எமோஷனல் டார்கெட்டிங் ஆட்ஸ். அதாவது ஆஸ்திரேலியாவில் ஃபேஸ்புக்கோட சேல்ஸ் பர்சன் யாரோ ஒரு சேல்ஸ் ஏதோ ஒரு கம்பெனியில் போயிட்டு நீங்கள் ஃபேஸ்புக்கில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி சேல்ஸை பிச் பண்ணுறதுக்காக ஒரு டெக் ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த டெக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்ககிட்ட 14லேருந்து 21 வயசில் இருக்கிற டீன்ஸோட டேட்டா இருக்குது. அவங்க எப்போ வந்து ரொம்ப வல்னரபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டீனேஜ் பொண்ணு அவள் ஃபோன்லேருந்து ஃபோட்டோவை செல்ஃபியை டெலீட் பண்ணுறா. ஏன் செல்ஃபியை டெலீட் பண்ணுவா? அவளுக்கு அவன் முகத்தை பார்க்க பிடிக்கல. அப்போ அவள் வந்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறா, நான் நல்லா இல்லை, நான் அசிங்கமாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுறா. அப்போ கரெக்டாக அவளோட ஃபேஸ்புக் பேஜில் இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டை நாங்கள் காட்ட முடியும், இந்த அழகு கிரீமை யூஸ் பண்ணால் உங்கள் முகம் நல்லா ஆகும்னு நாங்கள் காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி பிச் பண்ணுறாங்க. இதை பிச் பண்ண கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் இது பயங்கரமாக வைரல் ஆகுது. எப்படியோ இந்த டேட்டா லீக் ஆகிடுது. இவங்க பிச் பண்ண இந்த டெக்கு வந்து லீக் ஆகுது. அதை பேஸ் பண்ணி எப்படி இதை மாதிரி செய்யலாம், ஒருத்தவங்க எமோஷ்னலி டவுனாக இருக்கும்போது, அதுவும் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஜைலான டீனேஜர்ஸ் வந்து டவுனாக இருக்கும்போது அவங்கள டார்கெட் பண்ணி அவங்களோட எமோஷனல் ஸ்டேட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டை காட்டுறது சரியா, ஒரு மாரலி இது எந்த அளவுக்கு தப்பு, இதை எப்படி ஃபேஸ்புக் செய்யலான்னு சொல்லி கொஸ்டின்ஸ் வருது. இது கொஞ்சம் பெருசாக ஆக ஆரம்பிச்சோன்னா மார்க்குக்கு பயங்கரமாக கோவமும் வருது. இதை யார் ஆரம்பிச்சாங்க, எப்படி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இதை பிச் பண்ண அந்த எம்ப்ளாயியை சுத்தமாக வந்து லே ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. இது வந்து பெருசாகாமல் எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணுங்க, இதை மாற்றுங்க, டைவர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த பிரச்சனையை பூதாகாரமாக வெடிக்கிறதுக்கு முன்னாடி அமுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே இது பெருசாக வைரல் ஆக ஆரம்பிச்சிருது. இதை மட்டும் கிடையாது, நீங்கள் இப்போ ஒரு வயசான இந்த மாதிரியான டார்கெட்டட், அதாவது எமோஷன்ஸை டார்கெட் பண்ணுற ஆட்ஸை வந்துட்டு எல்லா வயதினருக்குமே அவங்க காட்டிட்டு தான் இருக்காங்க. ஒருத்தருக்கு சுசைடல் தாட்ஸ் வருது அப்படின்னா அதை பற்றி அவங்க யார்கிட்டயாவது பேசுகிறாங்க, சொல்கிறாங்க, இல்லைனா வந்துட்டு அது சம்மந்தமான விஷயங்களை தேடுறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு லைஃப்பை பற்றின நம்பிக்கையை கொடுத்து அவங்கள காப்பாற்றுற மாதிரியான போஸ்ட்டை நீங்கள் காட்டணுமா, இல்லை வந்துட்டு லைஃப்பை இன்னும் கொஞ்சம் டிப்ரெஸ் ஆகிற மாதிரியான போஸ்ட்டை காட்டணுமாங்கிற தீர்மானத்தை ஃபேஸ்புக்கால் செய்ய முடியும். இந்த அல்காரிதத்தை அவங்களால மாற்ற முடியும். அப்படின்னா அது எவ்வளோ ஒரு கொடூரமான விஷயம். இதை மாதிரி செஞ்சிங்களா, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொஸ்டின்ஸ் வரும்போதும் அப்படியெல்லாம் ஒன்று கிடையவே கிடையாது, இது தப்பான ப்ரொபகேண்டான்னு சொல்லிட்டு மார்க் சைட்லேருந்து திரும்பவும் போய் சொல்கிறாங்க அப்படின்னு சாரா சொல்கிறாங்க.
மார்க்குக்கு இது எல்லாமே தெரிஞ்சு தான் நடந்துச்சு, இது அத்தனையும் உண்மை, அப்படி தான் ஃபேஸ்புக்கோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஒர்க் ஆகுது. ஆனால் இதை பற்றின எந்த கேள்விக்கும் மார்க்கெட்டேருந்து உண்மையான பதில் வரல, பச்சை பச்சையாக பொய் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை விட மோசமாக, இதை விட பயங்கரமாக ஃபேஸ்புக் ஒரு கண்ட்ரியை எப்படியெல்லாம் அழிக்க முடியுங்கிறதுக்கு எக்ஸாம்பிளாக மியான்மரில் நடந்த கலவரத்தை சொல்கிறாங்க. ஸோ internet.org இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்த 6 வருஷத்தில் மியான்மரில் இருக்கிற அத்தனை பேரும் அந்த ஃபேஸ்புக்கை வந்து யூஸ் பண்ண பழகினதுக்கு அப்புறமா மியான்மரில் இனக்கலவரம் நடக்குது. அங்கே இருக்கிற ரோஹிங்கியா இஸ்லாமியர்கள் மேலே பயங்கரமான தாக்குதல்களை புத்த மதத்தினர் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த தாக்குதல்களுக்கெல்லாம் பெரிய தூண்டுகோலாகவும் அந்த கலவரம் மொத்தமும் நடக்கும்போது பிரச்சனைகளை பெருசாக்குறதுக்கும் ஃபேஸ்புக் வந்து பயங்கரமாக உதவி பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு. அதாவது தப்பான தகவல்களை பரப்பிக்கிட்டே இருந்திருக்காங்க ஃபேஸ்புக்கில் போஸ்ட் மூலமாக. இவங்களுக்குன்னு ஒரு ரெகுலேஷன்ஸே கிடையாதா, நீங்கள் எந்த போஸ்ட்டை வேணாலும் ஃபேஸ்புக்கில் அப்ரூவ் பண்ணுவீங்களான்னா ஃபேஸ்புக்கில் ரெகுலேஷன்ஸ் டீம்னு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சைனாவுக்கு ரெகுலேட்டர் டீம்ஸ்னு பார்த்தீங்கன்னா 5000-6000 பேர் இருக்காங்க. ஒரு பதிவு வருதுன்னா அந்த பதிவு கரெக்டாக, இது வந்து வன்முறையை தூண்டுற மாதிரி இருக்கா, இனம் வெறியை தூண்டுற மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு அந்த பதிவை நீக்கிறதுக்கான ஒரு டீம் இருக்காங்க, அதை செய்கிறாங்க. நம்ம கூட பார்த்துருக்கோம், போய் ரிப்போர்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து இமெயிலையோ இதுலையோ இதை நாங்கள் நீக்கிட்டோனோ, இல்லை இது இந்த விதிகளுக்கு புறம்பானதில்லை, நாங்கள் நீக்கலை, இது இருக்கலாம் அப்படின்னும் சொல்லி ரிப்ளை வரும். ரைட். இது வந்து மியான்மர் கவர்மெண்ட்டில் மியான்மர் கண்ட்ரிக்கு ஒருத்தர் கூட அது மாதிரி ரெகுலேட்டர் டீமில் இல்லை. ஏன்னா அந்த மியான்மரோட லாங்குவேஜை பேசுகிற பர்மீஸ் லாங்குவேஜ் பேசுகிற ஒருத்தரையும் கண்டுபிடிக்க முடியலையாமா. இது சாராவுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. வேணும்னா ஒரே ஒருத்தரை வச்சுப்போம், யாராவது ஒரு பர்மீஸ் பேசுகிற ஆளை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி அயர்லாண்டில் ஒரு கான்ட்ராக்டரை கண்டுபிடிச்சி அவரை இந்த போஸ்டெல்லாம் ரிவ்யூ பண்ணுற வேலையில் வச்சுருக்காங்க. பட் கலவரம் ரொம்ப தீவிரமாகி மியான்மர் கவர்மெண்ட்லேருந்து ஃபேஸ்புக்கு சாராவுக்கு கால் வருது, மெசேஜஸ் வருது, எப்படியாவது நிறுத்துங்க, கொஞ்ச நாளைக்கு பிளாக்காவது பண்ணி வைங்க, பிகாஸ் எங்களால் வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியல, நிறைய தப்பான தகவல்களை பரப்புகிறாங்க, ஒரு புத்திஸ்ட் ப்ரெக்னென்ட் உமனை வந்து கொண்டுட்டாங்கன்னு சொல்லி இஸ்லாமியர்கள் மேலே வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. அதுவே வந்து தப்பான இன்ஃபர்மேஷன், ஆனால் அது வந்து காட்டுத்தீ மாதிரி பரவிடுச்சு. அது வந்து அங்கே இருக்கிற புத்திஸ்ட் பீப்புள் எல்லாருக்கும் பயங்கர கடுப்பாகி முஸ்லீம்ஸ் மேலே அட்டாக் பண்ணுறாங்க, இதை நிறுத்துங்கன்னு சொல்லி. சாரா வந்து யார் இதெல்லாம் ரெகுலேட் பண்ணுறா, ஏன் போஸ்ட்டை தூக்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த பையன், அந்த கான்ட்ராக்டராக வேலைக்கு எடுத்த அந்த பையன் வெக்கேஷனில் இருக்கார். அவரை போய் பிடிச்சி அவரை வந்து வர சொல்லி, என்னோடய ஒர்க் லேப்டாப் வீட்டில் இருக்குது, நான் போய் தான் இதை பார்க்கணும், போய் தான் எடுக்கணும்லாம் அவர் சொல்லி, அதுக்குள்ளார அங்கே வந்து பெரிய கலவரங்கள் நடந்தே முடிஞ்சிருது. இது இல்லாமல் அடுத்து மியான்மரில் வந்து எலெக்ஷன்ஸ் வருது. எலெக்ஷன்ஸ் நடந்து முடிஞ்சு அங்கே டெமோக்ரஸி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றப்போ வேணும்னே நிறைய குரூப் பேஜஸ் ஃபேஸ்புக்கில் க்ரியேட் பண்ணி கலவரத்தை தூண்டுறதுக்காக இந்த சைடும் அந்த சைடும் தப்பான தகவல்களை பரப்பி ராணுவ படையினர் வந்துட்டு மறுபடியும் ராணுவ ஆட்சியை கொண்டு வரதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணுறாங்க. சாராவுக்கு ஃபேஸ்புக்கோட பொட்டன்ஷியல் ஆரம்பத்திலே புரிஞ்சதுனால தான் உலகத்தையே ஆட்டி படைக்க போகிற ஒரு டூலாக இது இருக்க போது, மனித இனத்துக்கான நல்ல விஷயங்களை இதன் மூலமாக கொண்டு போகலாம், இது ஒரு பெரிய ரெவல்யூஷன் மாதிரி அப்படின்லாம் தெரிஞ்சதுனால தான் ஃபேஸ்புக்கில் கஷ்டப்பட்டு வேலைக்கு சேர்றாங்க. ஆனால் ஒரு நாட்டோட மக்களே அடிச்சுட்டு சாகும் போது எனக்கும் அதுக்கும் இந்த சம்மந்தமும் இல்லை, நான் இதை பற்றியெல்லாம் கவலைப்பட முடியாதுங்கிற மாதிரியான ஸ்டேட்டில் ஒரு அந்த கம்பெனியோட ஹெட் இருக்காங்க, அதுக்கு கீழே இருக்கிற அத்தாரிட்டி பர்சன்ஸ்லாம் இருக்காங்கங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. கண்டிப்பாக வேலையை விட்டு மாறணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க அப்போ செகண்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ மறுபடியும் மெட்டர்னிட்டி லீவில் வேறு ஒரு இடத்துல வேலைக்கு போக முடியாது அப்படி இப்படின்னு அவங்களே சமாதானம் சொல்லிக்கிறாங்க. ஸோ கண்டினியூ பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் நடந்த ஏதோ ஒரு பார்ட்டியில் நான் முன்னாடியே சொல்லியிருந்த அவரோட அந்த ஜோயல் கேப்லான்கிறவர் சாரா கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கேவலமான கமெண்ட்ஸை பாஸ் பண்ணுறாரு. இதுக்கு மேலே பொறுத்துக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க வந்து ஃபேஸ்புக் ஹெச்ஆர் கிட்ட பேசி, லாயர்ஸ் கிட்ட பேசி இது மாதிரி செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஆஸ் யூஷுவல் எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்டிலையும் நடக்கிறது தான். நம்ம ஊரில் சின்மயிக்கு நடந்தது தான். யாரெல்லாம் இதை எதிர்த்து குரல் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கான வேலையை நிறுத்திடுவாங்க, அவங்களுக்கான சப்போர்ட்டை நிறுத்திடுவாங்க. யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு அவார்டு வரைக்கும் கொடுப்பாங்க. அதே தான் சாராவுக்கும் நடந்துச்சு. சாராவை கம்பெனிலேருந்து ஃபயர் பண்ணுறாங்க. அவங்க டீமை கூட மீட் பண்ண முடியாமல் கொண்டு வந்து வெளியில் விட்டுட்டு போகிறாங்க, ஆஃபீஸ்க்கு வெளியில். இனிமேல் எங்கள் ஆஃபீஸ்க்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜோயலுக்கு அதை விட ரொம்ப பெரிய பொசிஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவர் இன்னும் பவர்ஃபுல்லான பர்சனாக மாறுறாரு, ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு போகிறாரு, எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கிடையில ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் மொத்த மெட்டாவுமே என்கேஜ்மெண்ட்டுங்கிற விஷயத்த கொண்டு வராங்க. இது வரைக்கும் நீங்கள் ஃபேஸ்புக்கை வந்து எதையோ ஷேர் பண்ணிக்கிறதுக்கு பார்க்குறதுக்கான விஷயமா வச்சுருந்தீங்கன்னா இனிமேல் இது ரெண்டுத்தையும் விட்டு வெளியிலே போக முடியாத அளவுக்கு அல்காரிதத்தை மாற்றணும். அதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை திரும்ப காமிச்சிக்கிட்டே இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் இருந்துக்கிட்டே இருக்கணும், மக்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கான ரெவென்யூஸ் நிறையா வரும். ஸோ என்கேஜ்மெண்ட்டுங்கிற விஷயத்தை கொண்டு வரும்போது அப்போல்லாம் சாரா வேலையில் இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. இல்லை, இது வந்து
நல்ல விஷயம் கிடையாது. இதை ஏன் செய்யணும்? இது மாரலி தப்பு. ஒரு ஜென்ரேஷனே வந்துட்டு ஒரு ஃபோன்லேயே உட்கார வைக்கிறதுக்கான விஷயம் இது. இதை செய்யக்கூடாதுன்னு அப்போஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அதை பற்றியெல்லாம் இங்கே யாரும் கவலைப்படுறதா இல்லவே இல்லை. சாராவோட மனக்குமுறல் என்னவா இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட், இந்த மாதிரி அல்காரிதத்தை மாற்றுறது, மொத்தமாக இதிலே இருக்கிற மாதிரி அடிக்டிவான கண்டென்ட்ஸை காட்டிக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் செய்யாமலேயே ஃபேஸ்புக்கில் இருக்கிற அத்தனை பேராலையும் இப்போ சம்பாதிச்சுட்டு இருக்க அளவுக்கு அதே அளவுக்கு சம்பாதிக்க முடியும். எல்லா விஷயங்களையும் ஒரு நாட்டோட சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு செஞ்சாலே கூட எல்லா விஷயங்களையும் மாரலி ரைட்டாக, அதாவது உங்களுக்கு எத்திக்கலி அது வந்துட்டு ரொம்ப ரைட்டான கரெக்டான விஷயமா, எந்த விதமான கெட்டதும் யாருக்கும் செய்யாமலே கூட இவங்க இப்போ சம்பாதிச்சுட்டு இருக்க அளவுக்கு எல்லாத்தையும் சம்பாதிக்க முடியும். அதனால அவங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் வரப்போகிறது கிடையாது. ஆனாலும் அதை பற்றியெல்லாம் ஃபேஸ்புக்கோட தலைமையான மார்க்கோ அவரை சுற்றி இருக்கிறவங்களோ யோசிக்க கூட ரெடியாக இல்லை. சொல்லப்போனால் மார்க்கோட ஃபிலாசபியே என்ன தெரியுமா? ஃபேஸ்புக் ஆரம்பித்த காலத்துலேருந்து நம்ம எத்திக்கலி தப்பாக இருக்கலாம், பட் சட்டத்துக்குள்ளார இருக்கிற வரைக்கும் பரவாயில்லன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு. அதாவது நீங்கள் சட்டத்துக்குள்ளார ஒருத்தரை கொலை பண்ணுறது கரெக்டுனா நீங்கள் கொலை பண்ணுறதுனால எந்த தப்பும் கிடையாது அப்படிங்கிறது தான் அவரோட பாலிசி. நிறைய இடத்துல சட்ட விதிமீறலே பண்ணியிருந்தா கூட அதையும் சட்டத்துக்குள்ளார கொண்டு வரதுக்கான லூப் ஹோல் என்ன இருக்கோ அதை பார்த்து செய்யணும் அப்படின்றது தான். ஸோ ஃபைனலாக இந்த புக்கு வந்து ஒரு பெரிய ஐ ஓப்பனர் மாதிரி இருந்துச்சு. எப்படி நம்ம எல்லாருமே மெட்டாவோட அந்த 4 ஆப்புக்குள்ளார சிக்கிட்டு இருக்கோம். ஐரானிக்காக அந்த இதை பற்றி பேசுகிற விஷயங்கள் கூட இன்ஸ்டாகிராமில் என்னால் போஸ்ட் பண்ண முடியுதுன்னா அதுவும் மெட்டா வழியாக தான் என்னால் போஸ்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறது வரைக்கும் எப்படியெல்லாம் இந்த அல்காரிதம், ஒரு என்கேஜ்மெண்ட், ஒரு தனி மனிதனோட சுயநலமான ஒழுக்கம் இல்லாத எண்ணம் வேற எத்தனை கண்ட்ரியை பாதிக்குது, ஒரு நாட்டோட தலையெழுத்தையும் அதோட அரசியல்ல யார் வரணும் வரவேணாங்கிறதையும் தீர்மானிக்கிற அளவுக்கான ஒரு சக்தி வாய்ந்த ஊடகமாக இது இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா கூட இன்னொரு தடவை தலையில அடிச்சு சொல்ற மாதிரி இந்த புக்கு இருந்துச்சு. இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, சாரா இது எல்லாத்துக்கும் அவங்க ஒரு தன்னை நோபல் பர்சனா, நான் ரொம்ப நல்லவன், நான் இதெல்லாம் செய்ய தான் ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் முடியலங்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டா கூட ஒரு 6 வருஷம் இது எல்லாத்தையும் அவங்களும் எனேபிள் பண்ணிட்டு அதுக்குள்ளாரே தான் இருந்திருக்காங்கங்கிறது தான் உண்மை. 6 வருஷம் கழிச்சு அவங்கள அதுலேருந்து ஃபயர் பண்ணதுக்கு அப்புறம் இதை நான் உலகத்துக்கு சொல்லி ஆகணும்னு அவங்க வந்து சொன்ன தைரியத்தை பாராட்டலாம். பட் அந்த 6 வருஷமா அவங்களும் அதுக்குள்ளார தான் இருந்திருக்காங்க, இது எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் இதை பற்றி பேசுகிறாங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அட்லீஸ்ட் இப்போவாது பேசுனாங்க. பட் புக்கோட எந்த இடத்துலையும் அவங்க அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கல. நானும் இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது, நான் இருந்திருக்க கூடாதுன்னு ஒரு இடத்துலையும் சொல்லலை. எல்லா இடத்துலையும் அவங்க தன்னை நியாயப்படுத்திக்கிறாங்க. நான் குழந்தை பிறந்திருந்தேன், நான் அன்கான்ஷியஸாக இருந்தேன், நான் கோமாவில் இருந்தேன், இதை தாண்டி என்னால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு. இன்ஃபேக்ட் ஃபேஸ்புக்கில் இவங்க ஜாயின் பண்ணதுக்கான ஒன் ஆஃப் த பெரிய ரீசனாக அவங்க ஆரம்பத்தில் கன்சிடர் பண்ணது, என்னால் ஃபேஸ்புக்கில் எதையாவது செஞ்சு உலகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும், அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது தான். ஆனால் அவங்க ஃபேஸ்புக்லேருந்து வெளில வரும்போது அது எதுவுமே நடந்தில்லை. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் எல்லாமே ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிருந்தது. அது அவங்களுக்கு வருத்தத்தை கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. எதுவாக இருந்தாலும் இந்த புக் அகெயின் ஒரு பெரிய ஐ ஓப்பனர். கண்டிப்பாக படிக்க முடிஞ்சால் வாங்கி படிங்க. ஏன்னா என்னால் சொல்ல முடிஞ்சது புக்கில் இருந்த ஒரு 50% தான். அது மட்டும் இல்லாமல் படிக்கும் போது இருந்த இம்பேக்ட் ஒரு விஷயத்த சொல்லும் போது கம்மியாயிடுறதா எனக்கு ஃபீல் ஆச்சு. இதெல்லாம் எல்லாரும் செய்கிறது தான், ஒரு கம்பெனின்னு இருந்தால் அதில் இப்படியெல்லாம் நடக்கும் தான் அப்படின்னு நமக்கு நாமே சமாதானம் கூட சொல்லிக்கலாம். ஆனால் இது எவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயங்கிறது அதை படிக்கும் போது தான் புரிய ஆரம்பிச்சுது. மொத்தத்தில் சாரா ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணது என்னன்னா, ஒரு 14-15 வயசு டீனேஜ் பசங்க கிட்ட உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய பவர் இருக்கிற டூல்ஸ் இருந்தால் அவங்க எவ்வளோ ரெக்லெஸ்ஸாக, எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு உலக அனுபவம் எதுவும் இல்லாமல், மாராலிட்டியை பற்றியெல்லாம் ரொம்ப கவலைப்படாமல் எப்படி டீனேஜர் செல்ஃப் சென்டர்டாக இருப்பாங்க. அப்படிதான் மெட்டாவோட தலைமை அதிகாரிகளும் நடந்துக்கிறதா குற்றத்தை வைக்கிறாங்க. அதுதான் இந்த புக்கோட டைட்டில், கேர்லெஸ் பீப்புள். உலகத்தை பற்றின எந்த அக்கறையும் இல்லாத மனுஷங்க. உங்களுக்கு ஃபேஸ்புக் பற்றின இந்த விஷயங்கள்லாம் இதுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியல அப்படின்னா இதை கேட்கும் போது எவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பேஜையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணால் அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை.